ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சீரீஸில் வந்து ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தா தான் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் யூபிஎஸ்சி. ஆக்சுவலாக இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். இது ஃபார் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை சிஏபிஎஃப் எக்ஸாமாக இருக்கட்டும், சிஜிஎல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கு வேணால் இந்த டெக்னிக் என்ன அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் ஒன்று தான். என்ன ஒன்று டிஃபிகல்ட்டி லெவல் வந்து தான் சேஞ்ச் ஆகாமல் தவிர மிச்சம் எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலாக டெக்னிக்ஸு. ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக இப்போது கொஷின் நம்பர் 11 பார்ப்போம். 2024 ப்ரிலிம்ஸ் ஏ சீரீஸ் பேப்பர் ஆக்சுவலாக இது. ஸோ 11th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஏர்போர்ட்ஸ். ஸோ ஏர்போர்ட்ஸ் கேட்டிருக்கேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஏர்போர்ட்ஸ்: டோன்ஹி போலோ ஏர்போர்ட், குஷிநகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், Vijayawada International Airport. In recent past, which of the above have been constructed as greenfield project? This has been a direct question from the current affairs. ஸோ நியூஸ் பேப்பரில் வந்துகிட்டே இருந்தது. ஒரு 1.5 year நியூஸ் பேப்பர் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். இந்த கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் என்ன நமக்கு ஒரு ஜென்ரல் காமன் சென்ஸ் கூட வச்சு இதில் அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எப்படி எலிமினேஷன் டெக்னிக் தான். 1 to 3 ஆப்ஷன்ஸ், 1 to 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் 3 வந்து தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏ வந்து ஆன்சரே கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரி கேட்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. குறைவு பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து அப்ளை பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் விஜயவாடா ஏற்கனவே எங்கள் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ விஜயவாடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஸோ ஏற்கனவே இருக்கிறதுனால இட் கேன் நாட் பி ஏ க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். ஸோ இட் கேன் பி ஒன்லி ப்ரௌன்ஃபீல்டு ப்ராஜெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 2 இஸ் கரெக்ட். குஷிநகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டோனி போலோ ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இங்கே 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எதெல்லாம் க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் இந்த அப்கமிங் இயர்ஸில், இதெல்லாம் நியூ போர்ட்டெல்லாம் எதனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்களா, ட்ரை போர்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் 2016 கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும். விஜயவாடா எங்கே இருக்குது, குஷிநகர் எங்கே இருக்குது, குஷிநகர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அடுத்து டோனி போலோ ஏர்போர்ட் அது எங்கே இருக்குது, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அந்த ரீஜியன்ஸு ப்ளஸ் இந்தியாவில் எங்கே இருக்குது, அதெல்லாம் அது மாதிரி படிங்க. ஸோ இட் வில் பி பெட்டர். அப்புறம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பாக கிரிட்டிக்கல் அனலிட்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ 1 and 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 12. வித் ரெஃபரன்ஸ் டு வாட்டர் வேப்பர், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ வாட்டர் வேப்பரை பற்றி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ கேஸ் தி அமௌண்ட் ஆஃப் விச் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். கரெக்டு. டைரக்ட் கொஷின் வந்து என்சிஆர்டி. இட்ஸ் பர்சன்டேஜ் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ். அது வந்து அங்கே வாட்டர் வேப்பர் போல்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவேட்டர் சைடில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ராங் ஆக்சுவலாக. ஸோ டைரக்ட் கொஷின் வந்து என்சிஆர்டி. இதுக்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்சிஆர்டியில் டைரெக்டாக கேட்டுருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வாட்டர் வேப்பர்னா என்சிஆர்டியில் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி படிக்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம், அதர் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இப்படி தான். அடுத்த கொஷின் நம்பர் 13. கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன். ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் லோ. மீன்ஸ் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்த என்சிஆர்டி புக்ஸில் பின்னாடி படிச்சுப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் சர்டன் ஒரு 9 டைப் ஆஃப் கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈக்குட்டோரியல் கிளைமேட்டு, சைனா டைப்பு, ஹியூமிட் சப்ரூட்டு, மெடிட்டேரியன் கிளைமேட்டு, இந்த மாதிரி ஒரு அந்த டேபிளர் காலம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில். ஸோ அந்த டேபிளர் காலத்தில் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸுக்கு கொடுத்துட்டு அது என்ன கிளைமேட்டுன்னு கேட்குறாங்க நமக்கு. ஸோ இதில் பாருங்கள், ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் லோ. டெய்லி ரேஞ்ச் மினிமம் டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அந்த ரேஞ்ச் வந்து குறைவுன்னு சொல்கிறாங்க, லோன்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரெசிபிட்டேஷன் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த இயர். எல்லா
வருஷம் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டுருக்கும். precipitation வேரியஸ் பிட்வீன் 50 சென்டிமீட்டர் டூ 250 சென்டிமீட்டர். இட்ஸ் ரேஞ்ச் வந்து ஹை ஆக்சுவலா. ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் கிளைமேட்ல இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்வட்டோரியல் கிளைமேட்டா? கிடையாது. அங்க வந்து ஆனுவல் டெய்லி டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து ஹை. ஸோ அது இல்ல. சைனா டைப்பு அதுவும் இல்ல. ஏன்னா அங்க precipitation வருஷம் ஃபுல்லா இருக்காது. ஸோ இந்த மாரி தான். இது ஒரு காமன் சென்ஸ வச்சு கூட நீங்க படிச்சு இந்த நாலேட்ஜ வச்சே நீங்க இத கிளியர் பண்ணலாம் ஆக்சுவலா. அடுத்து ஹியூமிட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ அங்க வந்து அங்கேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ல. அடுத்து ஆனுவல் டெய்லி ரேஞ்ச் டெம்பரேச்சர் அதுவும் லோவா இருக்கும். ஸோ மெரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட். ஸோ இங்க இது ஹை பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ திஸ் வில் பி த ஆன்சர். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் எப்படி நீங்கள் அடுத்த எக்ஸாம் பார்க்கணுன்னா இந்த 9 டைப் ஆஃப் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும் ஆக்சுவலாக. அது புக்கில் இருக்குது. அதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள். அதில் ஏதாச்சும் 2 3 ஃபேக்டர் தெரிஞ்சிருந்தாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இதான் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுடைய பர்பஸ். நாட் ஒன்லி சும்மா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இதுவும் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இருக்குது. நீங்கள் என்சிஆர்டி 6 to 10 ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 7th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான். வித் ரெஃபரன்ஸ் டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இன்க்ரீசஸ் வித் தி இன்க்ரீஸ் இன் விண்ட் வெலாசிட்டி. கண்டிப்பாக விண்ட் வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் கொரியாலிஸ் ஃபோர்ஸும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இது கண்டிப்பாக இருக்கும், அதிகமாகும். இட் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் பே அண்ட் இஸ் ஆப்சென்ட் அட் தி ஈக்வட்டர். டெஃபினட்டாக இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட் இன் என்சிஆர்டியில். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஒரு 4-5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, இல்லாட்டி ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் அட் தி ஈக்வேட்டர் அதுவும் ரைட்டு. ஸோ போத் 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி நீங்கள் இப்போ அடுத்து ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்? கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னா என்ன, இது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன, ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆனால் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அதனுடைய ரோல் என்ன, இந்த மாதிரி படிங்க. ஸோ நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கிறத படித்தாலே போதும், எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். On June 21st every year, which of the following in latitudes experiences a sunlight of more than 12 hours? ஸோ ஜூன் 21ல் எந்தெந்த லேட்டிடியூட் வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே சன்லைட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈக்வேட்டர், ட்ரோபிக் ஆஃப் கேன்சர், ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகன், ஆர்டிக் சர்க்கிள். ஸோ ஈக்வேட்டரில் கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இது வந்து சம்மர் ஸ்டார்டிங்கு, சம்மர் ஈக்வினாஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இருக்குது. இதுவும் டேரக்ட் கொஸ்டின் வந்து 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஸோ பாருங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் என்சிஆர்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க எந்த எக்ஸாமுக்கும் சரி. நீங்கள் நிறைய சொன்ன ஒரு 21 எக்ஸாம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்தியாவில். ஸோ அது வந்து ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ அந்த எல்லா எக்ஸாமுக்கும் இந்த என்சிஆர்டிஸ் தான் பேஸ் ஆக்சுவலாக. தென் ட்ரோபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து அந்த பக்கம் இருக்குது, சவுத்தில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது இல்லை. அடுத்த ஆர்டிக் சர்க்கிள். ஸோ ஆர்டிக் சர்க்கிள் சம்மன்னா நார்த்தில் இருக்குது. ஸோ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 2 and 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, அந்த 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் மனப்படமாக வச்சுங்க ஆக்சுவலாக. ஸோ கிரிட்டிக்கலாக அனாலிட்டிக்கல் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான். அடுத்த இயரில் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அடுத்த இயருக்கு எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி யோசிச்சு படிங்க ஆக்சுவலாக. ஸோ கொஷின் நம்பர் 16. One of the following regions as the world's largest tropical peatland. ஸோ ஒரு வேர்ல்டில் ஒரு ரீஜன் இருக்குது, ட்ராபிக்கல் பீட்லேண்ட், ஒரு லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் பீட்லேண்ட் இருக்காங்க, which holds about 3 years worth of global carbon emissions from the fossil fuels and the possible destruction of which can exert detrimental effect on the global climate. Which one of the following denotes that region? ஸோ இது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே படிச்சுட்டு இருப்பீங்க ஆக்சுவலாக. நியூஸ் பேப்பரில் டெய்லி நியூஸில் வந்துகிட்டே இருக்கும் அது ஆக்சுவலாக பீட்லேண்ட். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. அதில் நீங்கள் கண்டிப்பாக யூ கேன் கேம் அக்ராஸ் திஸ். இல்லாட்டி என்சிஆர்டிஸில் அந்த ஐசிஎஸ்சி எந்த புக்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஏன்னா பீட்லேண்ட் வந்து இப்போ நிறைய இந்த கார்பன் எமிஷன்ஸுக்கு அதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து வெரி வெரி பேசிக் கொஷின்ஸ் தான் அது.
ஸோ அமேசான் பேசின்ல அங்கே பீட்லேண்ட் இல்லை, அது வந்து இக்விட்டோரியல் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போயிடும். அடுத்து கேங்கோ பேசின், அதில் வாய்ப்புகள் இருக்குது. கேங்கோ ஏன்னா ஆப்பிரிக்காவில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காங்கோ அங்கே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கிகோரி பேசின், இதுக்கும் வாய்ப்பில்லை, நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை, இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரியோடி டெல்டா பிளாட்டா பேசின், இதுவும் சான்ஸ் இல்லை. ஸோ காங்கோ பேசின் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது ஒரு ஜென்ரல் காமன் சென்ஸ் வச்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த கொஷின் எப்படி நீங்கள் அடுத்த ப்ரிப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னா, வீட்டில் என்ன அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த கரண்ட் சினாரியோவில், அது கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் அந்த அந்த ஆங்கிளில் படிங்க. எங்கெங்கெல்லாம் பீட்லேண்ட் அதிகமாக இருக்குது, எந்த ரீஜன்ஸில், இந்த மாதிரியே கேட்புங்க. இந்தியாவில் எங்கெங்கே பீட்லேண்ட்லாம் இருக்குது அந்த மாதிரி படிங்க. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவாக படிக்கணும் ஆக்சுவலாக. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. வித் ரெஃபரன்ஸ் டு பெர்ஃப்ளோரோகேல் அண்ட் பெர்ஃப்ளோரோகேல் ஆப்சன்ட் சப்ஸ்டன்சஸ், ஸ்பெல் பண்ணலாம் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுங்க. தட் ஆர் யூஸ்டு இன் மேக்கிங் மெனி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது இருக்குன்னு சொல்கிறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. PFAS are found to be widespread in drinking water, food and food packaging materials. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷம்லாம் 1.5 வருஷம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின் அட்டன் பண்ணலாம். ஸோ இது காமன் சென்ஸை வச்சு பார்ப்போம். இந்த கொஷின் சான்சஸ் அதிகமாக இருக்குது பெர்ஃப்ளோக்ளோ அந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பெர்ஃப் ஆர் நாட் ஈஸிலி டிகிரேடட் இன் தி என்விரான்மெண்ட். டெஃபினட்டாக persistent exposure to PFAS can lead to bioaccumulation in animal bodies. கண்டிப்பாக இது வந்து பயோஅக்குமுலேஷன், பயோமேக்னிஃபிகேஷன்லாம் படிப்பீங்க நீங்கள் என்விரான்மெண்ட்டில். ஸோ இதில் அது ஒன்று ஆக்சுவலி பயோஅக்குமுலேஷன். அக்குமுலேட் ஆச்சுன்னா அது டிகிரேட் ஆகாது. ஸோ இது பிளாஸ்டிக் மாதிரி. ஸோ ஆப்ஷன் இஸ் 1 and 2, 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பார்ப்போம். Carabid beetles, centipedes, flies, termites, wasps. Pesteroid species are found in how many of the following above kind of organisms? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் பெஸ்டாய்டு ஸ்பீசிஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டல்ஸ், சென்டிபீல்ஸ், ஃப்ளைஸ், ஸோ இந்த 3ல தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒன்லி 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இப்போ ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ. ஸோ கொஸ்டின் நம்பர் 19. Groundnut, horse gram, soybean. How many of the following above belong to the pea family? ஸோ ஆக்சுவலாக இது மூணுமே வந்து கரெக்ட் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட்நட்டு, ஹார்ஸ் கிராமு, சோயாபீன். ஸோ இது வந்து எது பி ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. காமன் நம்ம இதில் படிச்சிருப்போம் ஆக்சுவலாக. இது வந்து ஆல் 3 வந்து பி ஃபேமிலி தான் ஆக்சுவலாக. நமக்கு இந்த NCERT புக்ஸில் இருக்குது, நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கும் ஆக்சுவலாக. இது ஏன்னா கிரவுண்ட்நட்டு, அது ஹார்ஸ் கிராமு, இது இப்போ நிறைய வந்து மில்லட்ஸ் அந்த இது போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து இது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் எப்படி ப்ரீவியஸ் அடுத்து பி ஃபேமிலின்னா என்ன, இந்த சோயாபீன், இந்த ராப், இதெல்லாம் எந்த இதுவில் விளையும், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரபியில் விளையுமா, காரிஃபில் விளையுமா, அந்த மாதிரி படிங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 20. இதில் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் தி வெர்மின் கேட்டகரி இன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருக்கு இல்லைங்களா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிங்கனால தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வெர்மின் கேட்டகரியில். த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் ஃபீட்ஸ் ஆன் தி பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். கரெக்டு. ஸோ ஜென்ரல் இது நாங்கள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கலாம். நீங்கள் அதான் சொன்னீங்க இல்லைங்களா, என்விஸ் போர்ட்டல், அந்த என்விஸ் போர்ட்டலில் எதாவது வெர்மின் கேட்டகரி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் எது நியூஸில் வருதோ அதை சர்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். தென் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அதான் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் பிளட் ஆஃப் த அதர் அனிமல்ஸ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். இந்த இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து ஃபிஃப்த் அதர் அனிமல்ஸ், அது வந்து தப்பு ஆக்சுவலாக.
பட் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து ஏர்மீன் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது போதும் ஆக்சுவலாக. ஸோ 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் கொஷின் பார்த்துட்டு அடுத்து நியூஸ் பேப்பர்லாம் எப்படி படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கொஷின் பேப்பர் முடிச்சிச்சு. தேங்க்யூ.